பாஜக மாநில தலைவரோடு அவரோடு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடாயிருந்தது. 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. இதில் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த மாதிரி பணிகள் நடைபெற்றது, கூட்டணி கட்சியினுடைய இணைந்து நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, வாக்காளர்கள் மனநிலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் தனித்தனியாக ஆலோசிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறோம். மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் கூட ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சீரியஸாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்பது இதுவரைக்கும் அக்ரஸிவான பிளேயர்ஸாக இருந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு முழுவதுமாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி நாங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். கம்யூனிஸ்ட்டு, விசிகே, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் முழுவதுமாக ஒரு பக்கமாக தமிழகம் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த பல்வேறு ஆண்டுகளாக, அதிலும் கடந்த 2014 பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள், நூற்றுக்கணக்கான திட்டங்கள், தமிழகத்தினுடைய வளர்ச்சி, எதிர்காலத்தை மனதில் வைத்து அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகளை எல்லாம் எப்போது மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணிகள் ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி அதை ரொம்ப முக்கியமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம். அதே போல் அரசியல் வெற்றி தோல்விகளை பார்த்து தங்கள் அரசியல் செயல்பாடுகளை தீர்மானிப்பதல்ல பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்துக்கு உழைக்கிறோம், வெற்றிக்காக உழைக்கிறோம். ஆனால் மக்களுடைய பணிகள் என்பதும், மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதும் ஒருபோதும் 1% கூட குறைத்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக மக்களுடன் இருப்போம், மக்களுக்காக உழைப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் தனிப்பெரும் கட்சியின் ஒரு அந்தஸ்து என்ன காரணியாக இருக்குன்னு பார்க்கலாம். பல்வேறு காரணங்கள் சொல்லலாங்க. இன்னும் உங்களை மாதிரி ஊடகத்திலையும் அதை பற்றின டிஸ்கஷன் நடக்குது, நாங்களும் பார்க்குறோம். ஏனென்றால் மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்னு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது நாங்களும் கட்சியில் பார்க்குறோம், மக்களோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கும் போது பெரும்பான்மையான மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து திமுக அதிமுக ஆட்சியில் அமர வைப்பதற்காக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்திய அரசு வெளியே வரப்போதான் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு இது வரைக்கும் அதை பற்றின தகவல் எதுவும் இல்லை. நானும் உங்களை மாதிரி மீடியாவில் வர ஸ்பெகுலேஷன் தான் பார்க்குறேங்க. எனக்கும் நேரடியாக எதுவும் தெரியாது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொடர்றாங்க. என்னங்க? ஏங்க இதெல்லாம் தகவல் தானுங்க. உங்களுக்கு மீடியாவில் ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடுது, நாங்களும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயத்த, அதை தாண்டி வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. ரிசல்ட்டு நாளாகுது. பட் ஆனாலும் கவர்னரையும் தனிப்பெரும் கட்சி தலைவர்கள் போய் பார்த்துட்டு தானே இருக்காங்க. கவர்னர் கூட தெளிவாக அவரோட தகவலை சொல்லியிருக்கார். அவங்க லெட்டர் கொடுத்ததில் என்ன இருக்குது, விஷயம் இருக்குது, அதில் மாற்றம் என்ன. ஏனென்றால் கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தை படி செயல்படக்கூடியவர். அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதை தான் கவர்னர் செய்ய முடியும். அதனால் இதில் விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். சட்டம் என்ன சொல்லுதோ, என்ன அதிகாரம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி அவங்க அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாழ்வு கொடுத்துருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கி ஒரு கூட்டணி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்ணுறதுக்காக கூட இருந்திருப்பாங்க. அது நாம் காங்கிரஸோட நிலைப்பாட்டை பார்க்குறோம். அவர்கள் இன்றைக்கி ஒரு டெஸ்பரேட்டாக இருக்காங்க. தங்களுக்கு அதிகாரம் எங்கே கிடைக்கும், பதவி சுகம் எங்கே கிடைக்கும்,
அந்த மாதிரி விஷயங்களுக்காக காங்கிரஸ் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒத்துழைக்குமா பாஜக? அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாதாங்க நான் பதில் சொல்ல முடியும். நீங்களே வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, நான் உங்களோட கற்பனைக்கு யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சற்று முன்னாடி தம்பிதுரை பேட்டி கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவி ஏற்க இருக்கிறார் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து அமைக்கிற பட்சத்தில் பிஜேபியோடைய ஸ்டாண்ட் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, என்டிஏவில் நீங்கள் பிரதானமாக கட்சியாக இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்னோட நிலைப்பாடு இதில் எதுவும் இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் எங்களோட கட்சி தலைவர்களோட யாராவது பேசினாலொழிய கட்சி எங்களுக்கு தேசிய கட்சிங்க. நாங்கள் என்ன மெட்ராஸ் கமலாலயத்தில் உட்காந்தா முடிவெடுக்க முடியும்? உங்களை தவிர்த்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க முடியாதுல்ல, அதனால கேட்குறேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இதில் என்டிஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதில் எந்த விஷயத்துலையும் தகவல் தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது நடக்குமா இது நடக்குமா இப்படி நடக்குமானா இந்த நடக்கும் நடக்காதுக்கெல்லாம் பதில் சொல்ல சாலிடாக ஏதாவது ஒரு விஷயம் முடிவாகி அதுக்கப்புறம் எங்களோட கட்சியோட தேசிய தலைமை சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு கட்சியோட தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் சட்டப்பேரவை தான், ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காங்க. இது அது யாரும் மாற்று கருத்தே இல்லைங்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சட்டப்படி கவர்னர் கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் இல்லை, அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடம் சட்டப்பேரவை தான், அது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பெல்லாம் இருக்குது, அதுலலாம் மாற்று கருத்து இல்லைங்க. பட் இன்னைக்கு கவர்னர் என்ன கேட்குறாரு? ஆதரவு கடிதங்கள், தேவைப்படக்கூடிய ஆதாரங்கள், இதுதானே கவர்னர் கேட்குறாரு. இது கூட கேட்கக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இன்னைக்கு கவர்னர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மரியாதை கூட கவர்னரோட அலுவலகத்துலேருந்து என்ன பதில் வருது? நீங்கள் தாங்க லெட்டர் கொடுத்தீங்க இல்லையா? லெட்டர் கொடுத்தது அவங்க தானே, அப்போ அவங்க தானே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு களத்தில் தேர்தல் களத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிங்க. ஏன்னா உங்களால் இன்னைக்கு தான் பார்க்குறோம், அதனால சொல்கிறேன்.